முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்களுடைய பையனும் இயக்குனருமான ஜேசன் சஞ்சய் அவர்கள் நேத்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு. இவருடைய பிறந்த நாளுக்கு திரைத்துறையினர் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாருமே கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜேசன் சஞ்சயோட பிறந்த நாளுக்கு அவருடைய அப்பா விஜய் அவர்கள் எதற்காக விஷ் பண்ணல, ஒரு விஷ் கூட பண்ணல, ஒரு போஸ்ட் கூட போடல அப்படின்ற ஒரு கேள்வி விவாதமா எழுந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் சினிமா ரெண்டுமே கலந்த கலவையா தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயக திரைப்படம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய அமைச்சர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், அவங்களுமே அதை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான சூழ்நிலையில தான் முதலமைச்சர் விஜய் அவருடைய பையன் ஜேசன் சஞ்சய் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு. அவருக்கு அவருடைய படக்குழுவினர் தரப்புல இருந்து ஒரு வாழ்த்து போடப்பட்டிருந்துச்சு. உங்களுடைய லட்சியம் நிறைவேற வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ஹாப்பி பர்த்டே ஜேசன் சஞ்சய் அப்படின்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருமே ஒருத்தருடைய விஷ் பார்த்து காத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜூன் 22 தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருந்தாரு. அந்த சமயத்துல எல்லாருமே எதிர்நோக்கி காத்திருந்த ஒரு விஷயம் என்னன்னா, த்ரிஷா அவர்கள் அவருக்கு விஷ் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க விஷ் பண்ணவே இல்லை. ஸோ இதனால ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா அடுத்த நாளே அவர் கூட சேர்ந்து கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடின மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இது பெரிய அளவில் வைரல் ஆச்சு. இதுக்கு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் முன் வச்சாங்க. என்னன்னா, தமிழகத்துல அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேக் வேண்டாம், கேக் வெட்ட வேண்டாம் அப்படின்ட்டு தலைமை செயலகத்துல சொல்லிட்டு த்ரிஷா அவர்கள் கூட சேர்ந்து ஏன் கேக் வெட்டுறீங்க, இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, நீங்க பண்றது அரசியலா என்ன அப்படின்னு கூட நிறைய பேர் கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு அதிருப்தியுமே தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய விஜயனுடைய ரசிகர்களுமே அவங்கள ரொம்பவே நம்பியிருந்தோம், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய திரைப்படம் ஜூலை 31 வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய அப்பா மூலமா தான் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு. ஸோ அப்பாவோட பின்புலத்துல இருந்து தான் விஜய் அவர்கள் சினிமாவுக்குள்ள கால் பதிச்சாரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்ட சினிமா வாழ்க்கை அந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கல. ஆனா தன்னோட பையனை எப்படியாவது முன்னிறுத்தணும், அவர் முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்களுடைய அப்பா எஸ்ஏசி என்ன பண்ணாருன்னா, நிறைய டைரக்டர் கிட்ட பேசுறது, அப்புறம் நிறைய நடிகர்கள் கிட்ட பேசி தன்னோட பகனுக்காக வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஹெல்ப் கேட்டு செந்தூர பாண்டி திரைப்படத்தில் நடிக்க வச்சிருந்தாரு. ஸோ இப்படி விஜய் அவருடைய சினிமா பயணத்தில் அவருடைய அப்பா பங்களிப்பு அப்படிங்கிறது இன்றியமையாததா இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு இப்படி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவருடைய அப்பா எஸ்ஏசி மட்டும்தான் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு உண்மையா இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுல விதிவிலக்கா ஜேசன் சஞ்சய் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா தன்னோட அப்பா ஒரு ஹீரோ. இவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா தன்னோட அப்பாவோட வழியிலேயே ஹீரோவா ஆகியிருக்கலாம். அப்பாவோட தயவுனால ஹீரோவாக மீட் ஆகி நிறைய படங்களை நடிச்சிருக்கலாம். ஏன்னா அவருக்குமே அந்த அப்பாவை மாதிரி ஃபேஸ் கிட் இருக்கிறது, அந்த ஸ்டைல் எல்லாமே இருக்குது. ஸோ இவருமே ஒரு ஹீரோவோ ஜொலிச்சிருக்கலாம். ஆனா இல்ல, நான் எங்க அப்பாவோட வழியை பின்பற்ற மாட்டேன், சொந்த காலில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனராக களமிறங்கி இருக்காரு. அதுவும் யாருடைய தயவும் இல்லாம. ஸோ இந்த விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கப்பட வேண்டியது இருக்குன்னா, இதுக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. ஜேசன் சஞ்சய் அவர்கள் தன்னோட கடின உழைப்பினாலையும் தன்னோட விடாமுயற்சியினாலையும் தான் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினால மட்டும்தான் இவர் இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்காரு. இதுக்கு விஜய் அவர்கள் எந்த விதத்திலுமே ஹெல்ப் பண்ணல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல குடும்பம் ரெண்டா இருக்காங்க. ஒரு பக்கம் பையனும் மகளும் அம்மா கூட சப்போர்ட்டா இருக்காங்க, விஜய் அவர்கள் கூட யாருமே சப்போர்ட்டா இல்ல. ஸோ அந்த விவாகரத்துக்கு அப்புறமாவே இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்பா பையனும் பேசிக்கிறது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சமூக வலைதளங்கள்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில இப்போ இவருடைய பர்த்டே கொண்டாடினார் இல்லையா, ஸோ அதுக்கு அவருடைய படக்குழுவினர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. யாரு? ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு. ஸோ இப்படி வாழ்த்து தெரிவிச்ச நேரத்தில் எல்லாரும் எதிர்நோக்கின விஷயம் விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தான். ஏன்னா பையனோட பிறந்த நாள் வருது. அவர் இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமே விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா, சக திரை பிரபலங்களுக்கு வாழ்த்து சொல்றாரு, அரசியல் தலைவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு, ட்வீட் மூலமா சொல்றாரு. ஸோ அவரோட அறிக்கை மூலமாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்துல விஜய் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எப்படி வாழ்த்து சொல்ல போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாரோட மத்தியில இருந்துச்சு. ஆனா அவர் கடைசி வரைக்குமே எந்த விதமான ஒரு வாழ்த்து கூட சொல்லல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகன் தானே, தன்னோட மகன் இவ்வளவு ஒரு இயக்குனர் அறிமுகமாகி இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு விஷ் பண்ணிருக்கலாம், அந்த படம் வெற்றி பெறதுக்காக வாழ்த்து சொல்லியும் அந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கலாம். இது கூட பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு பிள்ளைங்கள் மேல வெறுப்பா இருக்காரா அப்படின்ற கேள்விகள்
சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது. என்னன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஜூலை 31ஆம் தேதி வந்து சிக்மா படத்தை வெளியிடுவதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா தன்னோட அப்பாவோட ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெளியாகிறதுனால ஜேசன் சஞ்சய் தன்னோட படத்தை வந்து தள்ளி வச்சுட்டாரு இப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளியாச்சு. சொன்ன மாதிரி படம் வந்து இந்த மந்த் வந்து ரிலீஸ் ஆகல. அந்த படத்தை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. தன்னோட அப்பாவுக்காக பையன் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு பையனுக்காக அப்பா பிறந்தநாள் வாழ்த்து கூட சொல்லலையே அப்படின்ற ஒரு விஷயம் தான் பேசுபொருளா மாறி இருக்கு. விவாதத்தையும் அதிகரிச்சிருக்கு. ஒரு பக்கம் அவருடைய பிறந்த நாளுக்கு த்ரிஷா அவர்கள் கூட சேர்ந்து கேக் வெட்டுறதுக்கு டைம் இருக்கு, தன்னோட மகனோட பிறந்த நாளுக்கு வந்து ஒரு விஷ் பண்றதுக்கு கூட டைம் இல்லையா அப்படின்ற கேள்விகள் வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது. ஏன்னா ஜேசன் சஞ்சய்க்கு வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தன்னோட மகனுக்காக முதலமைச்சர் விஜய் ஏன் விஷ் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியுமே ஆணித்தனமா வந்துகிட்டு தான் இருக்குது. இதுல இன்னொரு தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே அப்பா பையனுக்குள்ள நீங்க ஏன் போறீங்க, அப்பா பையன் வந்து விஷ் பண்றாங்க பண்ணல, அது உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை சேர்ந்தது, அந்த விஷயத்த பத்தி நீங்க ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து தன்னோட பையனுக்கு தனிப்பட்ட முறையில வாழ்த்து சொல்லியிருக்கலாம், தொலைபேசி வாயிலா கூட விஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல ஏன் நீங்க மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும், விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலுமே இப்போ சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விஜய் சம்பந்தப்பட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு தான் வருது. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அது வந்து பெரிய பேசுபொருளா ஆகுது. அதே நேரத்துல அவர் எதை பத்தி பேசினாலும் பேசுபொருளா மாறுது. பேசினாலுமே அது கான்ட்ரவர்சியா போகுது, பேசலனா அதை விட கான்ட்ரவர்சியா போகுது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில தான் தன்னோட மகனுடைய பிறந்தநாளுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லாதது பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. சமூக வலைதளங்கள்ல நிறைய கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் விஜய் வந்து அவருடைய பையனுக்கு பிறந்தநாள் விஷ் பண்ணாததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரியா தவறா? அதே நேரத்துல ஜனநாயகன் படத்துக்காக தன்னோட படத்தையே தன்னோட சிக்மா படத்தையே ஜேசன் சஞ்சய் வந்து தள்ளி வச்சிருக்காரு இல்லையா? ஸோ இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.